ஹாய், அனைவருக்கும் வணக்கம். ஒரு கடலும் வாழ்க்கையும் அப்படிங்கிறதுல ஒரு குட்டி கதை இன்னைக்கு பார்க்கலாம். ஒரு கிராமத்தில் ஒரு கடலோரமாக இருக்கிற ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் ஒரு மீனவர் காலையில் மீன் பிடிக்க போகிறாரு கடலில். ஒரு குறிப்பிட்ட தூரம் வர போகிறாரு. அங்கே பார்த்திங்கன்னா அவருக்கு மீன்களே கிடைக்கல. அப்போது அவர் வருத்தத்தோடு திரும்பி வந்துடுறாரு. திரும்பி வந்துட்டு அந்த கடற்கரையில் எழுதுகிறாரு, என்னை நீ இன்னைக்கு ஏமாற்றிட்ட, எனக்கு உன்னை பிடிக்கல, என்னை நீ இன்னைக்கு எனக்கு மீன்களே தரலை அப்படின்னு சொல்லி வருத்தத்தோட அந்த கடற்கரையில் எழுதிட்டு போகிறாரு. எனக்கு இன்னைக்கு ஒன்று பிடிக்கல அப்படி சொல்லி எழுதிட்டு போகிறாரு. கொஞ்ச நேரத்தில் இந்த கடல் அலை அந்த மணலில் எழுதிட்டு போனதை அழிச்சிட்டு போகுது. கடல் அதே மாதிரி அமைதியாக இருக்குது. மதியம் இன்னொரு மீனவர் ஒருத்தர் மீன் பிடிக்கிறதுக்கு அதே கடலில் போகிறாரு. அதே கரையிலேருந்து போகிறாரு. ஒரு குறிப்பிட்ட தூரம் வர போகிறாரு. கொஞ்சம் கூட அவர் போகிறாரு, வேறு திசையிலையும் போகிறாரு. அவருக்கு அதே நாளில் நிறைய மீன்கள் கிடைக்கிது. ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாரு. அவர் வாழ்க்கையிலேயே இது வரைக்கும் கிடைக்காத அளவுக்கு மீன்கள் அவருக்கு அதில் கிடச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷத்தோடு திரும்பி அந்த கடற்கரையில் எழுதிட்டு போகிறாரு, நீ என்னுடைய கடவுள், எனக்கு வாழ்க்கையில் முதல் முறையாக இவ்வளோ பெரிய விஷயத்த எனக்கு பரிசாக கொடுத்துருக்குற. நீ எனக்கு எப்போவுமே என்னுடைய கடவுளாக இருப்ப, நான் உன்னை கடவுளாக பார்ப்பேன், நீ என்னோட குல தெய்வம் அப்படிங்கிற மாதிரி சந்தோஷத்தோடு அந்த கடற்கரையில் எழுதிட்டு போகிறாரு. அந்த கடல் அலை எப்பவும் போலவே அவர் எழுதிட்டு போனதையும் அழிச்சிட்டு திரும்ப போய் அதே போல் அந்த கடல் இருந்துகிட்ருக்கு. அந்த கடல் வழியாக பயணிச்சுட்டு வர்ற ஒரு கப்பல், நிறைய பயணிகளோடு இருக்கிற ஒரு கப்பல் திடீர்னு கடல் காற்றடிக்குது. சூறாவளி காற்றுனால என்ன ஆகுதுன்னா அந்த கடல் கொஞ்சம் நிலை தடுமாறி அந்த கரையோரமாக ஒதுங்குது. சில பேருக்கு அடிபடுது, ஆனால் பெருசாக உயிரிழப்பில்லை. ஆனால் அவங்களுடைய அந்த ட்ராவல் பிளான் டோட்டலாக கன்ஃபியூஸ் ஆகுது. அப்போது அங்கே அதுலேருந்து பயணிச்சுட்டு வந்த ஒருத்தர் பயணி அந்த கடற்கரையில் எழுதுகிறாரு, நீ ஒரு அரக்கன் அப்படி சொல்லி, எனக்கு இன்றைக்கி ஒரு கஷ்டமான நாளை கொடுத்துருக்க, நீ ஒரு அரக்கன் அப்படி சொல்லி அந்த கடற்கரையில் எழுதிட்டு போகிறாரு. அந்த கடல் திரும்பவும் அலை அந்த எழுதிட்டு போனதை அழிச்சிட்டு திரும்பி போய் அதே போல் கடல் இருக்கதான் செய்யுது. இப்போ இந்த இடத்துல நம்முடைய வாழ்க்கையும் கடலும் ஒரே போல தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். எப்படின்னா, எப்படி அந்த கடலில் நல்ல விஷயங்களும் நடக்குது, கெட்ட விஷயங்களும் நடக்குது, எதிர்பாராத விஷயங்களும் நடக்குது. அப்போது நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரியான பல விஷயங்கள் போக தான் செய்யும். நாம் அதை நிலையாக எடுத்துக்கணும். ஒரு தோல்வி வந்தாலும் துவண்டு போகக்கூடாது, அதை மறந்துடணும். அடுத்தது என்ன செய்யணுங்கிறத பார்க்கணும். ஒரு பெரிய ஒரு வெற்றி வருது அப்படின்னாலும் அதை நமக்கு தலகணமாக மாறாமல் எப்பவும் போலவே நம்ம பயணித்து அந்த மொமெண்ட்டை நம்ம செலிப்ரேட் பண்ணணும். அதுக்கப்புறம் வாட் நெக்ஸ்ட்னு சொல்லி நம்ம அடுத்ததுக்கு கடந்து போக ஆரம்பிக்கணும். நல்லதும் கெட்டதுமே நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அதை எந்த இடத்துல எப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் அது நமக்கு ரிசல்ட்டை கொடுக்குதுங்கிறத பொறுத்து தான் நம்ம அந்த நல்லது கெட்டது அப்படிங்கிறத நம்ம தீர்மானிக்கிறோம். மற்றபடி நம்முடைய வாழ்க்கை போய்கிட்டே தான் இருக்க போகுது. நம்ம இது எல்லாரும் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னம்னா நம்முடைய வாழ்க்கையில் நிறையா பிரச்சனைகள் போகிறது எல்லாமே நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்துக்குவோம். சந்தோஷத்தை செலிப்ரேட் பண்ணுவோம், துக்கங்களை தாண்டி போவோம். இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற மாதிரி கடந்து போய்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்முடைய வாழ்க்கை ஒரு அமைதியான நிலையான கடலாக இருந்துகிட்டே இருக்கும். நம்முடைய எண்ணங்களும் அந்த கடலில் இருக்கிற அலைகள் போலவே பழசை அழிச்சிட்டு புதுசை ஏற்றுக்க ஆரம்பிக்கும். ஸோ நல்லது வந்தாலும் வாழ்த்துங்க, கெட்டது வந்தால் அதை கவனிச்சுட்டு அதை சரி செய்ய பாருங்கள். வாழ்க்கை ரொம்ப அழகாக ரம்யமாக எல்லாருக்குமே இருக்கும். நன்றி, வணக்கம்.